ஹலோ மக்களே 465வது விஸ்ல பேரலாம் போன பிஸ்ல ஒயிட் பீரியடோட வார்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாரும் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அட்மிரல்ஸ் நேவிக்காரங்க எல்லாருமே களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு பக்கம் ஓர்ஸ் இந்த விலங்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒயிட் பீரியட் க்ரூல ஒரு ஆளா இருக்காது. ஆனா ஓர்ஸ் ஒன்னும் சும்மா இருக்க மாட்டேங்கானுங்க. வார்லாடு எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு அடியா அடிக்கிறாங்க. அடிச்சுனே ஓர்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகுது. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா கடைசியில கெக்கோ முடியும் ஷேடோ பவரை வச்சு ஓர்ஸை குத்தி தூக்குறான். ஏசோ ஷாக்ல பாக்குறான். என்னன்னு பார்த்தா ஓர்ஸ் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே சாஞ்சிருச்சு. அப்படியே முட்டங்கால் போட்டு அதே இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கு ஓர்ஸ். உன் கதையை முடிச்சிட்டா எப்படி உன்னை கொன்னம் பாத்திலான்னு சொல்லிட்டு கெக்கோ முறியவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். டே வார்லாடி எங்க கேப்டனையடா அடிக்கன்னு சொல்லி எல்லாரும் கத்துறானுங்க. ஆனா இருந்தாலும் ஓர்ஸுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு. ஏஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஓர்ஸ். ஓர்ஸ் வேண்டாம் நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு ஏஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட ஷேடோ பவரை யூஸ் பண்ணி தொட கூட விட மாட்டேக்கான் அவன். ஏஸ்ன்னு சொல்லுது ஓர்ஸ். ஆனா ரத்த வெள்ளத்துல அப்படி நின்னுக்கிட்டு இருக்காது. ஏசோ கண்ணீரோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கண்டி ஏன்டா இத்தனை பேர் உயிரை விடுறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கான். ஆனா தொட கூட முடியல. என்னன்னு பார்த்தா அப்படி சாஞ்சிரவே செஞ்சுட்டு ஓர்ஸ் ஒரு பக்கம் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஸ் பாத்துக்கிட்டே இருக்கான். எதுவுமே பேச மாட்டேக்கான். என்னன்னு பார்த்தா ரத்த வெள்ளத்துல செதறி கிடக்குது அது. ஓர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஒயிட் பீரியட் க்ரூல இருக்க எல்லாருமே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. கெக்கோ முரியோ அவனை கொன்றவே செஞ்சுட்டான். டேய் ஒரு பெரிய ஜாம்பியவே கிரியேட் பண்ண போறேன்டா, சூப்பரா இருக்க போகுடான்னு சொல்லிட்டு கெக்கோ முரியோ நக்கலா சிரிக்கான். ஆனா ஒயிட் பீரியடோ எதுவுமே பேச மாட்டேக்காரு. ஓர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. உன்னோட கார்ட் டவுன் பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிண்ட் நேவி ஆபீசர் பாஞ்சு வராரு. அவர் ஒரு வைஸ் அட்மிரல். சடனா ஒயிட் பீரியட் டென்ஷன் ஆயிட்டாரு. அவனை பிடிச்சி இழுத்து வச்சு தலை மேல வச்சு ட்ரெமர் ஃப்ரூட் வச்சுட்டு ஒரு அழுத்தழுத்துறாரு. அழுத்தி தூக்கி வீசிடவே செஞ்சுட்டாரு. வந்த உடனே கொன்னு தூக்கி வீசிட்டாரு. ஒயிட் பீரியட் கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். என்னடா ஜெயிண்ட் நேவியாவிலேயே ஒரே அடியில அடிச்சு வீசிட்டாருடா, யாரா இதுன்னு சொல்லிட்டு நேவியே மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆயிட்டாரு. என்னோட பையனே அப்படின்னு சொல்லிட்டு ஓர்ஸ பாத்துக்கிட்டே இருக்காரு. அவர் க்ரூல இருக்க எல்லாத்தையும் குழந்தையத்தான் அவர் பாப்பாரு. டே ஓர்ஸோட உடம்புல ஏறி எல்லாரும் அட்வான்ஸா முன்னாடி போங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மெரைன் போர்ட்டுக்குள்ள எல்லாரும் வேகமா ஓட்டுறானுங்க. ஓர்ஸ் உடம்பு மேல ஏறி ஜெட்டு மாதிரி போறாங்க. ஓர்ஸ கொன்னொன்னு எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. பைரட்ஸ் எல்லாம் வேற லெவலா போய்கிட்டு இருக்கானுங்க. இது உண்மையிலே சூப்பரா இருக்குடா, இது நல்லா என்ஜாய்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் டொஃப்ளமிங்கோ உன் கதையை முடிக்க வரான்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா ஓர்ஸோட வைஸ் கேப்டன் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. டேய் கோமாளி என்னடா நீ இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கோ நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். டொஃப்ளமிங்கோ ஒரு கமெண்டர் பாஞ்சு அடிக்கலான்னு வராரு. ஆனா டொஃப்ளமிங்கோ பிளாக் பண்ணிட்டு போறான். இது வரைக்கும் டொஃப்ளமிங்கோ பவர் தெளிவா இது வரைக்கும் காமிச்சதே இல்ல. சடனா டொஃப்ளமிங்கோ ஒரு விரலும் ஆடுதான். அவர் அப்படி ஸ்டக் ஆகி நின்னுக்கிட்டு இருக்காரு. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி கோபி தான் கட்டுறாங்க. அவனும் ஷாக்ல இருக்கான். யாருன்னு பார்த்தா கோபியை யாரு ஒருத்தர் காப்பாத்தினாரோ அவரே அடிபட்டு கீழே கிடக்குறாரு. ரியர் அட்மிரல் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஆரம்பிக்கிறான். அழுதுட்டு அப்படி ஸ்டன்னுல நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா பைரட்ஸ் கை வந்து ஓங்கி இருக்கு. எல்லா நேவி ஆபீசரும் அடிச்சு பறக்க கொடுத்தாங்க. ஓர்ஸோட இழப்பு எல்லாரையும் ரொம்ப பாதிச்சிருச்சு. ஒயிட் பீரியடோ கோவத்துல அப்படி நின்னுக்கிட்டு இருக்காரு. ஏஸ் ஒயிட் பீரியடே பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி கோபி தான் கட்டுறாங்க. என்னால இது முடியாது, நான் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போய்கிட்டு இருக்கான். நான் நல்லா ஸ்ட்ராங்காவே இல்லை, நான் ஒரு லூசர், என்னை மாதிரி ஒரு ஆள் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கோபி வேகமா போய்கிட்டு இருக்கான். சார் என்னை விட்டுருங்க சார், என்னால இதுக்குள்ள இருக்க முடியாது சார் சொல்லிட்டு ஒரு நேவி ஆபீசர் கத்திக்கிட்டு இருக்கான். அக்கை நூட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். சார் எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கு குடும்பம் எல்லாமே இருக்கு, என்னை விட்டுருங்க, நான் இங்க இருந்து போகணும்னு சொல்றான் அக்கை நூட்ட. டே நீ நேவி சோல்ஜர் தானடா, ஜஸ்டிஸுக்காண்டி போராட மாட்டியான்னு சொல்லிட்டு அக்கை நூ கட்டுக்கிட்டு இருக்கான். சக்கசிக்கு கோவத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். நீலாம் என்னடா நேவி சோல்ஜரு, நீ இனிமேல் கேவலமானவன் சொல்லிட்டு சடனா வல்கனோ பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னை மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்துல இருக்க தேவலன்னு சொல்லிட்டு அக்கைனு உன கொன்றவே செஞ்சுட்டான். அக்கைனு சக்கசுகி உங்களை பக்கத்துல நான் வந்தேன், நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி ரெடியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சரி அந்த டைம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அக்கைனு ஒருத்தன் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கான். இவர் என்னடா ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கோபி முழிக்கிறான். இது வரைக்கும் அக்கைனு பவர் யாருக்கும் தெளிவா தெரியாது. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம கார்பதான் காட்டுறாங்க. அவரோ பழசை யோசிச்சு பாக்குறாரு. ஏஸ் குழந்தையா இருந்திருப்பான், கை குழந்தையா, அந்த சீன் எல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. திரும்பி பைரட்ஸ் எல்லாம் கத்துறானுங்க. வாங்கடா களத்துல இறங்கி உள்ள போகணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜெட்டு மாதிரி ஓடுறாங்க எல்லாருமே. ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குடா, வாங்கடா உள்ள போலான்னு சொல்லிட்டு பைரட் ஷிப்பை வச்சுலாம் அடிச்சு நொறுக்குறானுங்க. எல்லா இடத்தையும் டோரை ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. ஆனா அது என்னதான் அடிச்சாலுமே அதை ஓபனே பண்ண முடிய மாட்டுக்கு. இதை ஏன்ட்ட விடுங்கடா, இதை நான் உடைக்கன்னு சொல்லிட்டு சடனா இன்னொரு கப்பலை யார தூக்கிட்டு வராங்க. ஐஸ் கட்டர்ன்னு சொல்லிட்டு புது கப்பல் வருது. அது ஒரு கமாண்டர். உடச்சு தள்ளியாச்சுடா, எல்லாரும் உள்ள வாங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரின்னு சொல்லிட்டு பைரட்ஸ் களத்துல இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டா டொஃப்ளமிங்கத்தை அடிக்க வந்தோம்ல, அவன் அப்படி ஸ்டக் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கான். நீ தானடா 13 டிவிஷன் கமாண்டர் பஃபலோ அட்டாமஸ், நீ எல்லாம் என் பக்கத்துல நிக்க கூட முடியாது சொல்றான். பார்த்தா அவன் பாடி மூவே ஆக மாட்டுக்கு. எங்க கேப்டன் விட்டு போடான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாஞ்சு வரானுங்க.
வரானுங்க. ஆனா என்னன்னு பார்த்தா அவளே வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். டேய் என்னோட பாடி என்னோட கண்ட்ரோல் இல்லடா, எல்லாரும் இங்க இருந்து போங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா என்னன்னு பார்த்தா டொஃப்ளமிங்கம் அவன் ஸ்ட்ரிங் பவரை யூஸ் பண்ணி அவங்களே வச்சு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அவர் அவங்களும் கூட பார்க்காம வெட்டி வீசிக்கிட்டு இருக்காரு. டேய் என்னோட பவர் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பைரட்ஸ் வந்து கெட்டவங்க, நேவி வந்து உண்மைக்காண்டி போராடுறவங்க, இதெல்லாம் கேட்க சிரிப்பா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில குழந்தைகளுக்கு இந்த உலகத்துல அமைதினா என்னன்னு தெரியாது, சில குழந்தைகளுக்கு வாரனாலே என்னன்னு தெரியாதுடா, அந்த மாதிரி உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அது உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான். இதுல ரெண்டு வகையான பாயிண்ட் இருக்கு, இதுல எவன் உண்மையானவன்னு ஒன்னும் புரியாதுன்னு சொல்றான் அவன். பார்த்தா டொஃப்ளமிங்கி சும்மா பேசினாலும் உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னெல்லாமோ பேசுறான் அவன். எவன் ஜெயிக்கிறானோ அவன் வந்து ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு போராடிக்கிடுவான்டா, அதான் உண்மையை நோக்கி போறான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிடுவான்னு சொல்றாங்க டொஃப்ளமிங்கம். சார் பேகட் அவனுக்கு அடிச்சு நொறுக்கிட்டாங்க சார், இப்போ என்ன சார் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு இடத்த ஓப்பனிங் பண்ணிட்டாங்க ஃபிளீட் அட்மிரல் செங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றான் அவன். சுரு ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாரு செங்குக்கு. சரின்னு சொல்றா அவ. ஓல்டு லேடி இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு வேகமா வராங்க. வந்தவங்க அடிச்சு துவச்சு தொங்க விட்டுட்டா, நீங்க எல்லாம் தொடுறதுக்கு இன்னும் 10,000 வருஷம் இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எல்லா சிப் சோல்ஜர்ட்டையும் நான் சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட ரிங்லாம் வர ஆரம்பிக்கி. என்னடா இது ரிங் அடிக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. ஒருத்தர் ஒயிட் பெட் பாக்குறாரு, நான் நினைச்ச மாதிரியே ஏதோ புது பிளான் வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. டேய் புத்தா செங்குக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியும்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவர் ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான். கார்போ அமைதியா இருக்காரு, திரும்பியும் பழச பத்தி தான் யோசிச்சு பாக்குறாரு, ஏச பத்தி யோசிச்சு பாக்குறாரு அவரு. கார்போ பொறுமையா வராரு. ஏசு எங்க கட்டி வச்சிருக்காங்களோ அதுக்கு கீழே நின்று பொறுமையா அதுல ஏறுறாரு அவரு. ஏசோட அழுவே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஞாபகம் வருது. கையில வாங்கி பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிருந்திருக்காரு, கோல்ட் ரோஜரோட பையன் சொல்லிட்டு. அதெல்லாம் ஒவ்வொரு நொடியும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படி மேல வந்துகிட்டே இருக்காரு அவரு. அவர் பாட்டு நடந்து வராரு. உன்னை செங்குக்கு பாக்குறாரு, இவன் எதுக்குடா மேல வந்தான்னு சொல்லிட்டு. ஓல்டு மேனு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு ஏஸ். டே கார்ப் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஸ்ட்ராட்டஜி பத்தி உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே அவங்க எல்லாருமே பைரட் தான்டா, அவங்களுக்கு நான் ஒண்ணு கர்னெல்லாம் காட்ட போறதுன்னு சொல்றாரு கார்ப். அப்ப நான் எதுக்குன்னு சொல்லிட்டு செங்குக்கு ஆரம்பிக்கிறாரு. வாயை மூடுறான்னு சொல்றாரு கார்ப். நான் இங்க சும்மா உட்காரதாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்றாரு கார்ப். உன்னை ஏஸ் அப்படி பழசை யோசிச்சு பாக்குறான். டே முட்டாளுன்னு சொல்லிட்டு ஏசையும் லூஃபியும் அடிச்சு நொறுக்கி இருந்திருப்பாரு அவரு. உங்களை நான் ஒண்ணு கடலுக்கு எல்லாம் போக விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்ப். நீங்க எல்லாம் என்னோட அப்பாலாம் கிடையாது, நீங்க எல்லாம் பேச தகுதி கிடையாது சொல்லிட்டு ஏஸ் பேசி இருந்திருப்பான். சடனா தலையில ஒரு போடு போடுறாரு, நான் உன்னோட கிராண்ட்பான்னு சொல்றாரு அவரு. டே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, லவ் பஞ்ச பாக்குறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு கார்ப். கிராண்ட்பா நல்லா நானும் ஸ்ட்ராங் ஆகுவேன், நானும் ஏசு கூட கடலுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி தலையில ஒரு போடு போடுறான். டே அவனையே போக கூடாது சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்னடா பரட்டாகிறன்னு சொல்லிட்டு கார்ப் தலையில போடுறாரு. ஓல்டு மேன் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்றான். பார்த்தா ரெண்டு பேரங்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா ரெண்டு பேரங்களும் அவரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பேட்டிலுக்கு நீங்க தயாரா இருக்கணும்டா, நீங்க நல்ல நேவி சோல்ஜரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரு. எங்களை பத்தில நீங்க டிசைட் பண்ணக்கூடாது, நான் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்றான். நீ நேவி ஆகணும்னு சொல்றாரு, அவன் பைரட்டுன்னு சொல்றான், இவர் நேவின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நேரத்துல என்னன்னு பார்த்தா லூஃபி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடவே செஞ்சுட்டான் அவன். நான் பைரட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். லூஃபி மட்டும் நேவில சேர்ந்தாம்னா அவனுக்கு ஃபுட்டை வாங்கி கொடுத்தே நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏசு. பைரட் ஆனா மட்டும் சாப்பிடாமலே இருக்க போறான்னு சொல்லிட்டு அவர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏசு அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பத்தி தான் யோசிச்சு பாக்குறான் அவன். டேய் நான் வில்லனுங்களுக்குலாம் வந்து கரணை கட்ட போறது இல்லடா, ஆனா ஃபேமிலி வந்து வேற கதடான்னு சொல்றாரு அவரு. ஏச வந்து ஒரு பேரனத்தான் அவர் பாக்குறாரு. சடனா பார்த்தா கார்ப் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாரு. டேய் ஏசி, டேய் முட்டாள்டா நீ, ஏன்டா நீ இப்படி போனன்னு சொல்லிட்டு கார்ப் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. உன்னை ஏஸ் அப்படி பழசை யோசிச்சு பாக்குறான். டேய் ஏஸ் நீங்க ரெண்டும் நேவி சோல்ஜரா வரணும்டா, கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆனவனா தான்டா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஓகேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருப்பாரு. அதை பத்தி யோசிச்சு பாக்குறாரு, அழுகுறாரு அவரு. ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஏஸ். நீ கடைசி நேரத்துல எதுவும் செய்ய நினைச்சினா உனக்கு நான் கர்ணா காட்ட மாட்டேன்னு சொல்றாரு செங்குக்கு. கார்ப்பை ஸ்டாப் பண்றதுக்கு தகுதியான ஒரே ஆளு செங்குக்கு மட்டும்தான். ஆல்ரெடி நான் ஏகப்பட்டது பண்ணிட்டேன்டா, இனிமேல் நான் எதுவும் பண்ண போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஒன்னே அது பிறகு கோபி தான் காட்டுறாங்க. டே அவங்க ஷெட்யூல பாத்தியாடா, அவங்க ஸ்ட்ராட்டஜி இதான்டா, ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ் சடனா வந்து எக்ஸிக்யூட் பண்றது அவங்க பிளானாவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோபி. சடனா பேசிக்கிட்டு நேரத்துல வானத்தை பாக்குறாங்க. வானத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. டே ஏதோ ஒண்ணு வானத்துல இருந்து வருடா, சர்ப்ரைஸ் அட்டாக் சொல்லிட்டு வானத்தையே பாக்குறாங்க. புதுசா ஏதோ பூச்சி மாதிரி ஒண்ணு வருது. என்னதுடா சொல்லிட்டு பாக்குறாங்க. பெரிய சத்தம்லாம் வருது அங்க இருந்து. என்னன்னு பார்த்தா அது முகிவரா லூஃபி. லூஃபி வானத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கான். இவன் டெத் விங்கில தான் நம்ம இங்க வந்தோம்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டே நம்ம கீழே விழுந்தோம்னா செத்துருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. பக்கி, குரோக்கடைல், ஜிம்பே, லூஃபி எல்லாரும் வானத்துல இருந்து வரானுங்க. அவனுக்கு எப்படி வானத்துக்கு போனானுங்கன்னு ஒண்ணும் புரியல. டே நான் ரப்பர் மண்டா, எனக்கு ஒண்ணாகுதுன்னு சொல்றான் அவன். டே நான் இந்த மாதிரி இடத்துல சாக விரும்பலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவன் கோவா கத்திக்கிட்டு இருக்கா. டே முகிவரா இது எல்லாமே நீ தாண்டா காரணம் சொல்றான். கீழ இருந்து எல்லாரும் மிரண்டுட்டாங்க, என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு. அட்மிரல்ஸ் நேவில ஷாக்ல பாக்குது. கார்ப்பு மிரண்டுட்டாரு, இவன் எங்க இருந்தா வந்தான்னு சொல்லிட்டு. ஏஸ் உன்னை காப்பாத்த நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு வானத்துல இருந்து வரான். அவன் எப்படி வந்தானே தெரியல, அடுத்த எபிசோட்ல தெரியும். அதோட அதுக்கு அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் கமறாதீங்க. See you bye.